இப்போ நான் உங்கள் அட்வொகேட் சொல்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ரயில்வே கேட்டில் ரயில்வே கேட்டு கீப்பர் அந்த கேட்டை மூடாமல் இருந்ததுனால ஸ்கூல் வாகனம் கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க. அது யாரோட காரணம்னா அந்த கேட் கீப்பர்னால காரணம். அவன் தூங்கிட்டான் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி கவனக்குறையாக இருக்கிறதுனால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க அப்படின்றதுனால அதை ஆய்வு செஞ்சு ரயில்வே கவர்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இது ரொம்ப கம்மி, கேட்டு போட்டிருந்தாலும் கேட்டு கீழே பூந்து போடுறது, கேட்டு சைடில் கேப்பில் டூ வீலர் பூந்து போடுறது, இன்னும் ட்ரெயின் வரையிலும் பூந்து போடுறது, இந்த மாதிரி கேட்டு போட்டிருக்கப்ப நீங்கள் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்கள் கிராஸ் பண்ணதை ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா ஏங்க அது உங்களுக்கு தப்பு, ஆர்டர் இருக்காங்களா இல்லையா, கேட்டு போடுறதே உங்களுக்காக தாங்க, ட்ரெயின் வருது நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்காக. அதையும் மீறி குனிஞ்சு போகிறது அப்படின்னா வேணாம். ஏன்னா உயிர் மதிக்க முடியாது. நான் சொல்கிறது ரொம்ப மதிப்பு தக்கது. வயிறும் தங்கத்தோட ரொம்ப பெருசுங்க. உயிர் ஒரு வாடி போச்சுன்னா திருப்பி வரவே வராது. அதனால எந்த ஒரு காரணத்துக்கும் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போகலாம் அடியில் குடிஞ்சு போகிறது, கேட் சந்தில் கேப்பில் பூந்து போகிறது தேவையில்லைங்க. அப்புறம் சைக்கிள் நிறைய பேர் தூக்கிட்டு போகிறது பார்த்துருக்கேன். இதெல்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு காரும் முழுகி போகிறது இல்லை, ஒரு கப்பலும் முழுகி போகிறது இல்லை. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். இதில் காசு ஒன்றும் வரப்போகுதுங்களா, காசு வந்தாலும் ஒன்றும் இல்லை. அது என்னென்னா, நான் ட்ராவலிங் அலவன்ஸ்னு இப்போ ஃபீஸ் வாங்குறேன், அது இல்லாமல் பார்ப்பேன். தயவுசெய்து சொல்கிறேன், இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, ஷேர் கூட பண்ண தேவையில்லை. நம்ம வீடியோ ஒரே ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணால் போதுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு 10 பேர் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராலிங்கில் வரும். அதாவது நம்ம யூடியூப் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என் வீடியோ வருங்க. சரிங்களா? இதனால் காசுக்கு இல்லைங்க, பர்பஸ் என்னன்னா நம்ம வீடியோ ஒரு சிலருக்காச்சும் யூஸ் ஆகட்டும். ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த காலேஜ் விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட 10th 12th சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருப்பாங்க காலேஜில். 2வது வருஷத்தில் கண்டினியூ பண்ணுவார். பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கும். அதனால காலேஜ் என்ன சொல்லுவாங்க, நீ 3 வருஷம் ஃபீஸை கட்டு, 4 பெண்டிங் ஃபீஸை ஃபுல்லாக கட்டினா தான் உன் சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னால், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு என்ன ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு காலேஜ் அவங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வச்சுக்க முடியாது, நீங்கள் கடன் கொடுக்குற ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்ல, நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வீடியோ யூஸ் ஆகுதுனால ரொம்ப ரொம்ப யூஸ். இது யாருமே காசுக்காக பண்ணலாங்க. நான் காசுக்கு பண்ணுறதுனா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராலிங்கில் வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக யாராச்சும் ஒரு ஆளுக்கு யூஸ் ஆச்சுன்னா போதுங்க வீடியோ. நான் வீடியோ போடுறது எல்லா கண்டென்ட்டுமே போடுறதில்ல, தேவையானது மட்டும் தான் போடுறேன். அதனால் கேட்டு போட்டு ரயில்வே கேட்டு இந்த வீடியோ எதுனா கேட்டு போட்டுருந்ததுக்கப்புறம் அடியில் பூந்து போகிறதோ, ஸ்ட்ரைக்கில் தலைமையில் தூக்கி வச்சுட்டு போகிறதோ, ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு கப்பலை முழுகி போடுறது இல்லைங்க. வெயிட் பண்ணி கேட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போங்க தயவு செஞ்சு. இல்லாட்டி அந்த மாதிரி அடியில் பூந்து போனீங்களோ இல்லை ரயில்வே கேட் போட்டுக்கும் போது கிராஸ் பண்ணீங்களோ 6 மாதம் சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.